Tamil Bible Study. வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, இப்ப எலிசா பாத்தீங்கன்னா இப்ப எலியாவினுடைய ஸ்தானத்துல இஸ்ரவேல் தேசத்தின் மேல தீர்க்கதரிசியாக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் அப்படின்னு வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்னா என்ன, எப்படி நம்ம புரிந்து கொள்றது? எப்படி நீங்க அதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கீங்க? தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு வாசிக்கிறீங்களா, என்ன மீனிங், அதனுடைய அர்த்தம்? இப்ப நார்மலா அர்த்தம் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசிக்கு பிறந்ததான குமாரன் அர்த்தம் இல்லையா, புத்திரர்னா. பட் இந்த இடத்துல வேதத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர்னு சொல்றதனுடைய அர்த்தம் எவ்வளமாய் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க? தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தார்ல ஒருவர். ஏன் அதுக்கு என்னத்துக்கு தீர்க்கதரிசியுடைய புத்திரர்னு அதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல தீர்க்கதரிசி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா தேசத்துல ஒரு உராய் காணப்படுவார். உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எலியாவினுடைய காலத்திலே கூட தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாங்க, எலிசாவினுடைய காலத்துல கூட தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாங்க. ஆனால் தேசத்தின் மேல ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டவன் அப்படின்னு சொன்னா எலியா. இப்ப ராஜாவினுடைய ஊழியம் அப்படின்னா உங்களுக்கு புரியுது இல்ல, இஸ்ரவேலுக்குள்ள நிறைய ராஜாக்கள் இருக்க மாட்டாங்க, ராஜாக்களுடைய புத்திரர்கள் காணப்படுவாங்க. அடுத்து ராஜாக்களா வர வேண்டியவர்கள் யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. அடுத்து ராஜாவினுடைய புத்திரர்களா இருக்கலாம், இல்ல வேற கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் பாத்தீங்கன்னா ராஜான்றது ஒருத்தர் இருக்கிறதை போல, பிரதான ஆசாரியன்றது ஒருவன் இருக்கிறது போல, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுகிறது அந்த தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு தீர்க்கதரிசியா இருப்பான். யாரை வேணாலும் ஆண்டவர் பயன்படுத்தி தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறதற்கு ஆண்டவர் வைப்பார். ஆனால் பாத்தீங்கன்னா தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி தான் காணப்பட்டார். அப்ப தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள், அவர்கள் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு அர்த்தம். தீர்க்கதரிசிகளாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்து, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல கம்பெனி ஆஃப் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு கூட போட்டிருக்கோம், ஏதோ ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல. சில இதுல சன் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அர்த்தம் என்னன்னா, ஆனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா மீனிங் இப்படி இருக்கு, இது உங்களால ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது மனுஷகுமாரன் அப்படின்னு சொன்னா எப்படி என்னப்பா பார்க்குறோம்? அதனுடைய நேரடியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கு பிறந்தவன் அர்த்தம். அதுதான் மனுஷகுமாரன் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் காணப்படுது, மனுஷன் அர்த்தம், அப்படிதானே? இப்ப ஆதாம் பாத்தீங்கன்னா தேவனால் உண்டாக்கப்பட்டு மனுஷன் என்று பெயரிடப்பட்டான். ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மனுஷன் என்று பெயரிடப்பட்டான். அவன் மனுஷகுமாரனா அப்படின்னு சொன்னா ஆமா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் தேவனாலே உண்டாக்கப்பட்டபடினாலே தேவனுடைய குமாரன் சொல்லலாம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மனுஷகுமாரன், ஆனால் மனிதன், அவ்வளவுதான். அதே மாதிரி ஆதாமுடைய வம்சத்தார் எல்லாரையும் நீங்க எப்படி சொல்லலாம்? மனுஷகுமாரர்கள்னு சொல்லலாம், மனிதர்கள் என்று சொல்லலாம். நீங்க ஏசாயாவை குறித்து வாசிக்கும் பொழுது இப்படி நீங்க வாசிப்பீங்க, அவன் தீர்க்கதரிசி ஆனவளிடத்திலே சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பீங்க. வாசித்திருக்கீங்களா? இப்ப ஏசாயாவுடைய மனைவியானவள் தீர்க்கதரிசியாய் செயல்பட்டதாக நம்ம என்ன பண்ணல, வேதத்துல நம்ம அப்படி வாசிக்கல. ஆனால் தீர்க்கதரிசியானவள் அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்று சொல்லி அர்த்தம் அங்க, அவ்வளவுதான். அதுக்கு வேற மீனிங் கிடையாது அங்க. ஏன்னா வேறு விதமாக நம்ம அதை பாத்தீங்கன்னா ஆண்டவரால் தீர்க்கதரிசி ஆனவளாக பயன்படுத்தப்பட்டவள் என்று சொல்லியெல்லாம் வேதத்துல ஆதாரம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசனத்துல 8வது அதிகாரத்துல கர்த்தர் ஏசாயிட்ட பேசுவாரு. கர்த்தர் என்னை நோக்கி என்ன சொன்னாருன்றத ஏசாயா எழுதுறாரு. நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாக அதிலே மகேர் சாலால் அஷ்பாஸ் என்று எழுது என்றார். அப்ப அப்படி எழுதும் போது அவன் சாட்சிக்காரர் வைக்கிறான். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபே ரெகியாவின் குமாரனாகிய சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த பெயரை பாத்தீங்கன்னா அவன் எழுதும்போது சாட்சிக்காரர்ல வைக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது, அதாவது அவனுடைய மனைவி சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி எழுத சொன்னார்ல, அந்த பெயரை பாத்தீங்கன்னா அவனுக்கு வைக்க சொல்றாரு. ஏன்னா இதனுடைய மீனிங் என்ன நடக்க போகுது, இந்த பெயர் எதை குறிக்கிறது என்பதெல்லாம் கர்த்தர் அதுக்கு பின்பா பேசினார்.
என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இடத்துல தீர்க்கதரிசியானவள்னு சொல்றது தீர்க்கதரிசியினுடைய மனைவியாய் காணப்பட்டவள் என்று அர்த்தம். அதே போல இங்க வந்து தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் அப்படின்னு சொன்னா அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய வேறு விதமாக தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள் என்கிற அர்த்தத்துல சொல்லப்படலை. சரி, தொடர்ந்து போவோம். அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படிதான் இந்த காரியம் காணப்படுது. அவனுக்கு அப்படி கட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு மனைவியா இருந்ததான ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். இது வந்து இஸ்ரவேல்ல காணப்பட்டதான காரியம். கடன் வந்து வாங்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இனத்தாருக்கு கடன் கொடுக்கும் பொழுது வட்டிக்கு கொடுக்க கூடாது, அயலான இடத்துல வாங்கலாம் அப்படின்னார். அதே மாதிரி கடன் வாங்கினவர்கள் என்ன பண்ணணும், அந்த கடனை அவர்கள் செலுத்தி தீர்க்க வேண்டும். செலுத்தவில்லை என்று சொன்னால் இப்படியாக என்ன பண்ணலாம், அந்த கடன் வாங்கின மனிதனும் அவனுடைய குமாரர்களும் என்ன பண்ணணும், அவனுக்கு அடிமையாய் காணப்படணும். கர்த்தர் அதுக்கு ஒரு இந்த காரியத்தை வைத்திருந்தார். என்னன்னா, ஜூபிலி வருஷம் என்கிறதான வருஷத்துல அந்த கடனை அவன் கொடுக்க இல்லைன்னா கூட அவன் என்ன பண்ணணும், விடுதலையாக்கணும். எல்லாவற்றையும் மன்னித்து என்ன பண்ணணும், அதை கம்ப்ளீட்டா விடுதலையாக்கணும். அவனுடைய சுதந்திரம்லாம் என்ன காணப்பட்டது, அந்த வீடு அந்த நிலமெல்லாம் வாங்கியிருந்தா கூட அதெல்லாம் என்ன பண்ணணும், ரிட்டர்னா யாருக்கு சுதந்திரவாளியோ அவனுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்கிறதான கற்பனையை ஆண்டவர் வைத்திருந்தார். வித்தியாசமான இந்த உலகத்தினுடைய கற்பனைகளோ கட்டளைகளோ கிடையாது. அப்படி இது ஆண்டவர் வந்து வைத்திருந்ததான காரியம். சரி, அப்படி வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவன் என்ன பண்றான், இப்ப நெருக்கிறான். இந்த மனுஷன் இறந்து போனதுனால அவனுடைய 2 குமாரர்களையும் அடிமையாக்கி கொண்டான். அந்த தாயானவள் வந்து என்ன பண்றா, எலிசாவை அவள் பார்த்து என்ன சொல்றா, எலிசாவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. ஒரு குடம் எண்ணெய்னா நீங்க ரொம்ப பெருசா பெரிய பானையில அப்படின்ற மாதிரி பார்க்க வேணாம். இந்த ஜார்ல அந்த மாதிரி தான் வைப்பாங்க. நீங்க நம்ம பாட்டில்னு சொல்றோம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் வந்து அதுக்கு வைக்கிற ஜார் தனியா காணப்படும். அதே மாதிரி இதுக்கு தனியா ஜார் காணப்படும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெருசுலாம் தெரியல, ப்ராபப்ளி சிறியதாக தான் இருந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன் நான். சரி, ஓகே, அது வந்து அங்க மேட்டர் கிடையாது. ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். என்ன சொல்லி அனுப்புறாரு, அயல் வீட்டுல போய் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை நீ வந்து கேட்டு வாங்கி உன்னுடைய பிள்ளைகளோடு கூட கதவை பூட்டி கொண்டு என்ன பண்ணும், எண்ணெய் இருக்கிறதான அந்த பாத்திரத்தை நீ ஒன்றுலையும் ஊற்றணும், அதாவது வார்த்து நிறைந்த பின் அதை ஒரு பக்கமா நீ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவளே வந்து இவளுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். இவ வந்து பாத்தீங்கன்னா வறுமையில தரித்திரத்திலே காணப்படுறா, கடன் பிரச்சனையில காணப்படுறா, கடன்காரன் வந்து நெருக்கிறான்னு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அக்கம் பக்கத்துல நீங்க போய் பாத்திரத்தை கேட்டா கூட கொடுப்பாங்களா நார்மலா? இன்னைக்கு கூட நீங்க போயிட்டு தண்ணி பிடிச்சு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அண்டாவை கொடுங்க அப்படின்னு கேட்டா வந்து ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அண்டா அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, பார்த்துருக்க மாட்டீங்களா? இங்கே பிளாஸ்டிக்ல வச்சிருக்கீங்களா உயரமா தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு? எப்பயாவது வந்து தண்ணி ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா குளிக்கிறதுக்கு வந்து நமக்கு தண்ணி வேணும் இல்லையா, 2 நாள் தண்ணி வரலன்னா என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுமா அண்டா? எப்படி எதுல இருக்கும், அது பித்தளையில இருக்கும், இல்லை வெண்கலத்துல அது காணப்படும். அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ வந்து அதிகமா யாரும் அதை வாங்குறது இல்லை, அதை தூக்க கூட முடியாது, இவ்வளவு உயரமெல்லாம் இருக்கும் அது. சரி, ஓகே, இப்படிப்பட்டதான ஒரு பாத்திரத்தை போய் பக்கத்துல கேட்டீங்கன்னா அது ஒரு வேல்யூபிளான ஒரு பொசிஷன் அவங்க வைத்திருக்கிறதான ஒன்று. அதை நீங்க கேட்டீங்கன்னா வறுமையில இருக்கிற ஒருத்தர் கேட்டா அதை வாங்கி அவங்க கொண்டு போய் வேற எங்கேயாவது என்ன பண்ணிடலாம், வித்துடலாம், ஓடிடலாம். கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க. ஆனால் வந்து எலிசா சொல்லி அனுப்புறாரு, அநேகம் வெறும் பாத்திரங்களை நீ கேட்டு வாங்கி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும், அதே மாதிரி அவங்க வந்து இவளை நம்பி வந்து கொடுக்கணும். என்ன அப்படின்னா எல்லாம் ஒரே இனத்தார், எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க, வேற அந்நிய ஜனங்கள்ட்ட கிடையாது, அந்நிய ஜனங்கள்ட்ட போய் கேட்க போறது கிடையாது. சரி, 5வது வசனம் என்ன பண்றா, அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு, கலெக்ஷன் பண்ணியாச்சு,
இவர்கள் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க, பிள்ளைகள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அவள் அவைகளில் வார்த்தாள். இந்த பாத்திரங்களை போய் வாங்கும்போது இவளுக்கு எப்படி என்னெல்லாம் தோணி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாத்திரங்களை போயிட்டு, ஏன்னா இப்ப எலிசாட்ட வந்தா என்ன நினைச்சு வந்திருப்பா? எலிசாட்ட இந்த மாதிரி கடன் பிரச்சனை, கடன்காரன் நெருக்கிறான், என்னுடைய குமாரர்கள்ல 2 பேரையும் வந்து கூட்டிட்டு போறேன், அடிமையா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்ட்டு எலிசாட்ட வந்து நிற்கும் போது, எலிசா என இந்த தீர்க்கதரிசிகளுடைய தலைவராக அவர் காணப்பட்டார், அப்படிதானே? ஸோ அப்போ வந்து எலிசா கிட்ட ஒரு உதவியை வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து அவள் வருகிறாள். பெரிய அற்புதத்தை செய்து இதெல்லாம் வந்து நிறைவேற்ற போறாரு அப்படின்னு நினைச்சு அவர் வந்திருக்க மாட்டான். அவள்கிட்ட ஏதாவது பாத்தீங்கன்னா இந்த கடனை அடைக்கிறதற்கு ஏதாவது உதவி செய்வார் என்று சொல்லி நினைச்சு வர்றார். எலிசாவை குறித்து நம்ம இதுக்கு முன்னாடி போன அதிகாரங்கள்ல ஒரு காரியத்தை கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டோம்? எலியாவுக்கும் எலிசாவுக்கும் காணப்பட்டதான ஒரு வித்தியாசம், அல்லது எலிசா எலியாவினிடத்துல விரும்பி கேட்டதான ஒரு காரியம். ரெட்டத்தினையார ரெட்டிப்பான ஆவியின் வரம் வேண்டும் அப்படின்னு சொன்னான். என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய காரியம் நான் என்னவா பாக்குறேன் அப்படின்னா, எலிசா தன்னுடைய ஊழியத்தை எஃபிஷியண்டா நிறைவாக செய்கிறதற்கு அதை எதிர்பார்க்கிறார், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வரங்களை எதிர்பார்க்கிறதற்கு என்ன காரணம் வந்து அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒன்று சரியான பாதையில பார்த்தா என்னுடைய ஊழியத்தை நான் எஃபெக்டிவா பண்றதுக்கு இந்த வரம் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த வரத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதுல வந்து உங்களுடைய மேன்மையை வந்து பாத்தீங்கன்னா காண்பிக்கிறதற்காக அல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், வரங்கள் இருந்தா நம்முடைய மேன்மையை என்ன பண்ணலாம், நம்முடைய மேன்மையை நம்முடைய மகிமையை என்ன பண்ணலாம், காண்பிக்கலாம், பெருமைக்காக. இன்னொரு பக்கம் அப்ப எலியாவை விட என்னுடைய ஊழியம் பெரியான ஊழியமா இருக்க வேண்டும் என்று எலிசா விரும்பி கேட்டால் அதற்கு வந்து வேறு ஒரு அர்த்தம் காணப்படுது இல்லையா? அதுல வந்து பெருமை மேட்டிமை எல்லாம் காணப்படுது. ஆனா எலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்டான எஃபெக்டிவான ஒரு பூரணமான ஊழியத்தை தன்னுடைய நாட்கள்ல செய்து முடித்தான். யாரு? எலியா. அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா எலியாவினுடைய நாட்களுக்கு அல்லது எலியாவினுடைய அந்த பூட்ஸை ஃபில் பண்ணணும், அவனுடைய அந்த பிளேஸை வந்து ஃபுல் பண்ணி இவன் என்ன பண்ணணும், ஓடணும் இஸ்ரவேலுக்குள்ள. அப்ப எலியாவை போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழியத்தை இவனும் நிறைவாய் செய்ய வேண்டுமானால் தேசம் இருக்கிற சூழ்நிலை வந்து மோசமாய் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப தான் ஊழியத்தை செய்கிறதற்கு எலியாவினுடைய அந்த ஆவியினுடைய வரம் கிடைச்சா மட்டும் போதாது, அந்த ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும் போதாது, இன்னும் அதிக ரெட்டிப்பான ஸ்ட்ரென்த் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், எலியாவை மாதிரி ஓட முடியும் அப்படின்றதுக்காக அவன் கேட்டான் என்பதாக தான் நான் அதை பார்க்கிறேன் ஒழிய அது மேட்டிமைக்காக அல்ல. சரி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய அந்த ஊழியத்தை நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், இங்க இருந்தே நீ இப்போ இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, இவளையும் அதுல வந்து பயன்படுத்த விரும்புகிறான். என்ன பயன்படுத்த விரும்புகிறான்னு அர்த்தம், இவளுடைய விசுவாசத்திற்கு ஒரு ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. ஏன்னா இவ போயிட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் இந்த வெறும் பாத்திரங்களை வாங்கும் போது இவளுக்கு என்னெல்லாம் தோணும், நமக்கு இவ்வளவு கடன் காணப்படுது, இவ்வளவு எண்ணெய் வந்தால் இதை விற்று இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கடனை அடைக்கலாம். ஒரு ஐடியா இருக்கும்ல, இஸ்ரேல்ல அந்த நாட்கள்ல எண்ணெயை விற்றா, எண்ணெய்க்கு எப்பயுமே வேல்யூ உண்டு தானே, ஆயிலுக்கு வேல்யூ உண்டா இல்லையா? சாப்பிட்ற ஆயிலுக்கும் உண்டு, இந்த ஆயிலுக்கும் உண்டு இல்ல. அதனாலதான் இவ்வளவு பெரிய போராட்டம்லாம் உலகத்துல இப்ப யுத்தமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு அது ஒரு ரீசன். அப்ப எண்ணெய்க்கு எப்பயுமே வேல்யூ உண்டு. அப்ப இஸ்ரேலுக்குள்ள இந்த ஒரு குடம் அல்லது ஒரு ஜார் எண்ணெய் வந்து எவ்வளவுக்கு விற்கும், ஆலிவ் எண்ணெயா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி ஆலிவ் ஆயிலா தான் இருக்குது, அது வந்து எவ்வளவுக்கு போகும்னு அவளுக்கு தெரியும். அப்ப அதை யோசித்து கொண்டே வந்து பாத்தீங்கன்னா அவள் பாத்திரங்களை வந்து வாங்குவா இல்லையா? ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 10 பாத்திரமா இது போதும், நம்முடைய கடனை தீர்க்கிறதுக்கு இது போகணும்னு நினைக்கலாம். அல்லது எத்தனை பாத்திரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நிரம்ப போகுது தெரியாது, இது நிரம்புமா நிரம்பாதான்னு தெரியாது. அப்ப இவளுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் அப்படின்னு சொன்னா, எலிசா சொன்னதான அந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும், இவன் விசுவாசிக்கணும், இந்த இந்த ஸ்திரீயானவள் விசுவாசிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து எத்தனை பாத்திரங்கள் வந்து வாங்க வேண்டும்ட்டு அவ தான் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும்னு டிசைட் பண்ணணும். எல்லா ஜனங்களும் உதவி செய்யறதுக்கு வெறும் பாத்திரம் தானே, எப்படியா இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவா அப்படின்ட்டு அவர்கள் நினைத்து கொடுத்தாலும் கூட எத்தனை பாத்திரம் வேணும்ன்றதான ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா யார் கையில இருக்கு, அவ கையில தான் இருக்கு. போதும்லாம். ஏன்னா பக்கத்து வீட்டுல போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எத்தனை பாத்திரம் வேணும், 2 பாத்திரம் வேணுமா, 3 பாத்திரம் வேணுமா, 1 தானா,
இல்லை 2 வச்சுட்டு 1 தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, வாட் எவர் இட் இஸ்ல. அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிசைட் பண்ணணும். அப்போ எலியா என்ன பண்றாரு, இவளையும் இந்த மிராக்கிள்குள்ளார கொண்டு வர விரும்புகிறார். நீ கிரைஸ்ட் செய்யறதான மிராக்கிள்லாம் இல்லை நீங்க பார்ப்பீங்க. அதுல வந்து அந்த ஜனங்கள் வந்து விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு என்ன பண்ணுவார், அவர்களையும் என்ன பண்ணுவார் அந்த மிராக்கிள்குள்ள கொண்டு வருகிறதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீங்க பார்ப்பீங்க. நீ போயிட்டு சேர் உண்டாக்கி கழுவி நீ போய் குளத்துல கழுவு. இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா சேர் உண்டாக்குறது எதுக்கு, இந்த கேள்வி நம்ம அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, கேட்கணும். இதுல ஏதாவது மெடிசினல் எஃபெக்ட் இருக்குதா, இதை யோசிக்கக்கூடாது. அடுத்து சேர் உண்டாக்கிட்டா உடனே வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டா கண்ணு தெரியணுமே, ஆனால் போய் கழுவ சொல்றாரு. அப்போ இதுல என்ன இருக்குன்னா அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படுகிறதான ஒரு காரியம் காணப்படுது. அப்போ நம்முடைய பிளஸ்ஸிங்ல அந்த விடுதலையில நம்மையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணுகிறதான ஒரு காரியம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுகப்படுத்திட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படி சொல்லுவார்ல. அவர் ரட்சித்தது விடுதலை ஆக்கினது கர்த்தர். ஆனா அவளை இன்வால்வ் பண்ணி அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் எப்படி சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். அப்ப எலிசாவுடைய இந்த லைஃப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மிராக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நிழலாய் காணப்படும். கிரைஸ்டுடைய காரியங்கள்ல அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா விடுதலை ஆக்கினாரோ அதனுடைய ஒரு காரியம் வந்து இதில் காணப்படும். என்னன்னா அவர்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறதான காரியம், அவர்களை அதுல இன்வால்வ் பண்ணுகிறதான காரியம். சரி, ஓகே, இது எப்படி வேணா எடுத்துக்கோங்க, அது நிறைய மெசேஜ் மாதிரி அதை கொண்டு போகலாம். ஏன்னா அவன் சொல்றான் அநேக விருப்பாத்திரங்களை கேட்டு வாங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டான். அநேகம்னா எக்ஸ்ன்னு அர்த்தம் இல்ல, ஏன்னா 2 1 தான் 1ன்னு சொல்லலாம், அதுக்கு மேல 2 3 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போறது. அது அவளுடைய கையிலேயே என்ன பண்ணிட்டான், டெசிஷனுக்கு அதை விட்டுட்டான். சரி, 6வது வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஒரு வித்தியாசமான காரியம், அவ்வளவுதான், பினிஷ்டு, பாத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா எனஃப், அந்த அற்புதம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்டாப் ஆகுது. அதாவது எண்ணெய் வந்து நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இது வந்து எலிசா செய்ததான ஒரு அற்புதம். அந்த அற்புதங்களை எல்லாம் எடுத்து எடுத்து என்ன பண்றாங்க, எழுதிக்கிட்டே வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது, சூனேம் அப்படின்றது இஸ்ரவேல்ல காணப்படுகிறதான ஒரு இடம். அதாவது நீங்க போன அதிகாரங்கள்ல ஆகாப்பை குறித்தெல்லாம் வாசித்து வரும்போது இஸ்ரேல் அப்படின்னு சொல்றது தேசம், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஸ்ரேல் ஆங்கிலத்துல இஸ்ரேல்னு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம், ஒரு பட்டணம் அல்லது ஒரு பள்ளத்தாக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள, யூதாக்குள்ள கிடையாது, மேல இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக அது வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டது. அப்ப அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அது நியர்பை தான் இந்த யாருடைய திராட்சை தோட்டத்தை விரும்பும், பேர் என்ன, நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அவன் விரும்பி அதை வந்து பாத்தீங்கன்னா அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் ஆகாபுடைய மனைவி வந்து ஒரு சதி வேலையை செய்து அதை பெற்று கொடுக்கிறதையும் வந்து பார்ப்போம். அதன் நிமித்தமாக பெரிய சாபம் வந்து அவர்களுக்கு வந்ததையெல்லாம் நம்ம போன அதிகாரங்களிலே நம்ம பார்த்தோம். அப்ப இந்த சூனேமு அப்படின்றதும் அந்த பகுதியில தான் காணப்படுது, அருகிலே. சரியா, போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, கணம் பொருந்திய ஸ்திரீனா என்ன, எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடியவளாய் காணப்பட்டதான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி அர்த்தம். ஐஸ்வர்யமும் காணப்பட்டிருக்கலாம், நற்பெயரும் பெற்றவளாக அவள் வந்து அவளுடைய கோத்திரத்துல நற்பெயர் பெற்றவளாய் காணப்பட்டா அந்த இருக்கிற இடங்கள்ல நற்பெயர் பெற்றவளாய் காணப்படுவாள். கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. வேதத்துல இப்படி யாரையாவது கணம் பொருந்திய ஸ்திரீன்னு வாசிச்சிருக்கீங்களா வேற எங்கேயாவது? நான் நினைக்கிறேன் லீதியாளை குறித்து வரும்போது அப்படி வரும்னு நினைக்கிறேன்ல, கணம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் உமனா அவ காணப்பட்டா லீதியாள். புதிய ஏற்பாட்டுல பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவள். சரி, கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண, 8வது வசனம் வாசிச்சுட்டு இருக்கேன், அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்படியே அவன் பிரயாணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலிசாவை குறித்து அறிந்திருக்கோம், அவன் இஸ்ரவேல்ல காணப்படுகிற தீர்க்கதரிசி. அப்படின்னா இஸ்ரவேல் முழுசும் பிரயாணம் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து அவன் கொண்டிருப்பான்.
கர்த்தரை குறித்த காரியங்களை பேசிட்டு இருப்பான் அப்படின்றத நம்ம அறிந்திருக்கோம். அதான் தேசத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது. அப்போ பிரயாணப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கால்நடையாக அல்லது கழுதியோ பயன்படுத்தி தான் அவர்கள் போவார்கள். அப்போ வெகு தூர பிரயாணமானபடினாலே யாராவது அவர்களுக்கு என்ன பண்ணணும், இளைப்பாறுகிறதற்கு இடம் கொடுக்கணும். சத்திரங்கள் இருந்தால் தங்கலாம், இல்லைன்னா யாராவது வீட்டில் அவர்களை வைத்து அவர்கள் இளைப்பாறுகிறதற்கும் ஆகாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்போ இவனை பார்க்கிறதான இந்த ஸ்திரீயானவள், சுனேமை சேர்ந்ததான இந்த ஸ்திரீயானவள் என்ன பண்றா, போஜனம் அவனுக்கு கொடுக்க விரும்புகிறா. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். மெத்தையின் மேல ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அப்ப அறை வீடு இல்லை போல மேல. இப்போ மெத்தையின் மேல அறை வீட்டை கட்டுறதுன்னா உங்களுக்கு எப்படி தோணுது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு வருதா? இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொட்டை மாடி அப்படின்னு சொன்னால் நமக்கு மேலே ஒரு சின்ன வீடை போட்டு அங்கே வாடகை கொடுறானுங்களே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக முனிசிபல் இதுலேயே வந்திருக்காது, கணக்குலேயே இத்தனை ஃப்ளோர்னு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நிறைய நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல அன்றைக்கி நம்ம போனதான ஒரு இதில் கூட பார்த்தேன் நான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அறையை கட்டி இருக்குது, அல்லது 2-3 அறைகளை கட்டி என்ன பண்ணுவாங்க, அதை வாடகைக்கு விடுவாங்க இல்லையா. நம்ம ஊரில் கூட நீங்கள் பார்க்கலாம். மேலே டேங்க் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அறை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அவுட் ஹவுஸ்ன்னு காணப்படுறது பெரிய இடம் இருந்தால் தான் பக்கத்தில் போட முடியும். அதுக்கு பதிலாக மேலே போடுகிறதான காரியம். ஸ்டே பண்ண வைக்கலாம், இல்லை தனியாக போய் என்ன பண்ணலாம், உட்காந்து படிக்கலாம். அதே போல் ஒரு செட்டப்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேலே இந்த ரூஃப் டாப் அப்படின்னு இருக்கும். சில இங்கிலீஷில் ரூஃப் டாப் அப்படின்னு இருக்கும். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். இந்த ஸ்திரீயை குறித்து நீங்க வாசிட்டு வரும்போது இவ ரொம்பவும் தேவ பக்தி உள்ளவளாக காணப்படுகிறாள் என்பது நமக்கு புரியுது. புருஷனை குறித்துதான அதிக டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. அவர் இதுல இன்வால்வ் ஆகி பக்தி உள்ள மனுஷனாக காணப்பட்டாரா அப்படின்லாம் நமக்கு அவரை குறித்து தெரியல. ஆனால் இந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா அந்த புருஷனுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த கணத்தை கொடுக்கிறவளாக அவள் காணப்பட்டா. அப்ப அவள் தன்னுடைய புருஷன்ட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு பெர்மிஷன் கேட்கிறா. நம்ம இடத்துல எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் அப்படின்ட்டு நான் காண்கிறேன். ஆனப்படினாலே நம்ம எப்பயுமே அவர் இப்படி கிராஸ் பண்ணிட்டு போகும்போது இங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் தங்குகிறதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி கொடுப்போம் நம்ம ஒரு இடத்த அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுல ஒரு அறை வீட்டை ஆயத்தப்படுத்துகிறது. பர்மிஷன் கேட்டு இது செய்யறா. ஒரு நாள் அவன் அங்கே அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். இளைப்பாரி கொண்டிருந்த ரெஸ்ட் எடுக்கிறார். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இப்போ எலிசாக்கு கேயாசி அப்படின்றதான ஒரு வேலைக்காரர் காணப்படுறார். நம்ம எலிசாவை எலியாவுடைய வேலைக்காரனாக நம்ம என்ன பண்ணோம், அபிஷேகிக்கப்பட்ட பின்பு எலியாவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனாக செயல்பட்டார் என்று பார்க்குறோம்ல. அவரை குறித்தான ஒரு ஸ்டோரி காணப்படுது, எப்படி அவர் வந்தார் அப்படின்ற காரியங்கள். ஆனால் கேயாசியை குறித்து நம்ம கேயாசியை எப்பொழுது அழைக்கப்பட்டார், எப்பொழுது இவருக்கு ஊழியக்காரர் ஆனார் அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஆனால் எல்லாரையும் ஊழியக்காரராக என்ன பண்ண மாட்டாங்க, தீர்க்கதரிசிகள் வச்சிக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு எலிசா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எலியா கிட்ட பேசினார். உன் ஸ்தானத்துல நீ அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரு. அதனால அநேக தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாலும் தன்னோடு கூட வைத்துக் கொள்றதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாரையும் அவங்க வைக்க மாட்டாங்க. அப்ப கேஎஸ்சியை பார்த்தீங்கன்னா எலிசா சூஸ் பண்ணி இருக்கிறார். அது எதன் அடிப்படையில சூஸ் பண்ணப்பட்டார் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனா க்ளோஸ் அசோசியேட்டா அவருடைய வேலைக்காரனாக அவர் காணப்படுறாரு. கேஎஸ்சி குறித்து சில காரியங்கள்லாம் இனி நம்ம வருகிற அதிகாரங்களிலே நம்ம வாசிப்போம். அப்ப இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்ன, எலிசா எப்படி எலியாவுக்கு காணப்பட்டாரோ அதே போல கேயாசி எலிசாவுக்கு காணப்படுகிறார். ஆக்சுவலா எலிசாக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக கேயாசி வர வேண்டும் ஆக்சுவலா. பட் ஆனா அப்படி நடக்கல. இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா, எலிசா சொல்றாரு, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே,
உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப எலிசாவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள சரி, முதலாவது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அதாவது சகல சலக்கரணையோடும் கரிசனையோடும், சகல சலக்கரணையோடும் அதுல கரிசனையோடும். இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், நான் சொல்றான், behold thou hast been careful for us with all this care. அதனால நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறான். NIV சொல்லப்பட்டிருக்கு, you have gone to all this trouble for us அப்படி சொல்லப்பட்டிருக்கு. you have gone to all this trouble for us. கஷ்டப்பட்டு எங்களை இப்படி கவனிக்கிறியே. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல painstaking-ly, அதாவது இவ்வளவு கடினப்பட்டு நீ இந்த காரியத்தை, ஏன்னா இது ஈஸியா கிடையாது இல்லை. ஒரு ஒரு சும்மா நீங்க பாத்தீங்கன்னா ஒருவரை கூப்பிட்டு நீங்க ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னாலே உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல. அவங்கள பராமரிக்கணும், அவங்கள அங்கே வீட்டில் தங்க வைக்கணும். அது எப்பொழுதும் வரும்பொழுது போகும்போதெல்லாம் அந்த பக்கம், அதாவது அந்த பக்கத்தை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் ஸ்டே பண்றதற்கான ஒரு சத்திரமாக பயன்படுத்துறதுக்கு வீட்டை திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது சாதாரண காரியம் கிடையாது. ஷீ இஸ் டேக்கிங் ட்ரபிள். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெயின்ஸ்டேக்கிங்லி இது இந்த காரியத்தை நீ செய்யறியே, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு விரும்புற? ராஜாவினிடத்துல அல்லது சேனாபதி இடத்துல உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டா? உனக்கு ஏதாவது நீதி கிடைக்காம ஏதாவது இருந்ததுன்னா, பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் ராஜா கிட்ட, இவர் ராஜா கிட்ட பேச முடியுமா? அவரு தாராளமா பேசலாம்ல. இவர் ராஜா கிட்ட பேச முடியும். சேனாபதி கிட்ட பாத்தீங்கன்னா எலிசாவால பேச முடியும். ஆனபடினாலே அவர் அந்த கனெக்ஷன்ஸை வச்சு சொல்றாரு, ஏதாவது நான் செய்யணுமா அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் அவர் அது பாத்தீங்கன்னா அதை ஈஸியா அந்த இதை எடுத்துக்கிறதுக்கு அவர் விரும்பல. நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்திரீயானவள் பண்றா, நம்ம ஏதாவது அவளுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்றதான ஒரு காரியம், ஒரு நன்றி உணர்வு பாத்தீங்கன்னா அது நிமித்தமாக அவர் கேட்கிறார். அவர் சொல்றார், நான் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். ஒரு பிரச்சனை இல்லை, குறையில்லை அப்படி சொல்றாரு. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதுக்காக இப்போ சொல்லியாச்சு. இந்த கான்வர்சேஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சீன் எப்படி இருக்குன்னா பேட்டாச்சு போயாச்சு. அதுக்கப்புறம் இவன் கேயாசிட்ட கேட்கறதா தான் இது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, அங்கேயே கேயாசிட்ட அவர் கேட்கறத போல இருக்கும். அப்படி அல்ல. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அப்படி அதனால பாத்தீங்கன்னா எப்படிதான் நீங்க டிராமா போடுற எப்படி எடுக்கணும் அந்த சீனு, இந்த சீன் கட் ஆகி கேஎஸ்சிட்ட தனியா பேசணும். அதுக்கப்புறம் என்ன பண்றான், திரும்பவும் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அதை சால்வ் பண்றதுக்காக அவளை திரும்ப கூப்பிடு அப்படின்றான். அப்போது அவன் சரி கூப்பிட்ட போது அவள் வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அபத்தம்னா என்ன? போய் சொல்ல வேண்டாம். அதுதான் அபத்தம் சொல்ல வேண்டாம், என்ன பரியாசம் பண்ற மாதிரி பேச வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றா, அவ சொல்ற அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து, ஆனா நாட்கள் ஆயிடுச்சு. அந்த ஸ்திரீ பாத்தீங்கன்னா எலிசா சொன்ன மாதிரியே அவள் கர்ப்பம் தரித்து, எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் பொழுது, அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இவனுடைய முன்னாடியே பார்த்தோம் கணம் பொருந்திய ஸ்திரீன்னு, அப்படின்னா இவர்கள் நிச்சயமா ஐஸ்வர்யவான்களாகவும் காணப்படுறாங்க. ஏன்னா வயல் நிலங்கள்லாம் காணப்படுது, அதுல ஆட்கள் எல்லாம் வைத்து என்ன பண்றாங்க இவர்கள். இந்த போவாஸ் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த பிக்சர்ன்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் புரியும். அப்போ நிச்சயமா வசதியானவன். தன் தகப்பன் அண்டிக்கு அவன் போய் இருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம், அந்த பிள்ளை ரொம்ப நேரம் ஜீவிக்க முடியல, அது இறந்து போச்சு, மத்தியானத்திலே இறந்து போச்சு. அவனை எடுத்து அவன் தாயின் இடத்துல கொண்டு போனது மடியில, தாயின் மடியில அவன் இறந்து போனான். 21 வருஷம். அப்போது அவள் ஏறி போய்
அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதியையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி திரும்ப இன்சிஸ்ட் பண்றா. அதுக்கு அது என்ன அமாவாசை அல்லது ஓய்வு நாள்? அமாவாசைனா என்ன? ஓய்வு நாள்னா நமக்கு தெரியும், சாபத், அதாவது 7வது நாள், ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இஸ்ரவேலுக்கான. அமாவாசைனா அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அமாவாசைனா மாதம் முடிகிற நாள் நினைச்சிட்டு இருக்கோம். அல்ல, அமாவாசை என்றால் மாதம் துவங்குகிறதான நாள். நீங்க ஆங்கிலத்தில் அதை எப்படி பார்ப்பீங்க? நியூ மூன் டேன்னு பார்ப்பீங்க. அமாவாசைனா கம்ப்ளீட் டார்க், அப்படின்னா ஃபுல்லாவே பிறை தேய்ந்து அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அது பார்த்தீங்கன்னா நியூ மூன் டே அல்லது முதல் நாள், மாதத்தினுடைய முதல் நாள். மாதத்தினுடைய முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜபத்துக்கோ மற்ற காரியங்களுக்கோ என்ன பண்ணுது, பயன்படுத்தப்படுகிறது. நம்ம கூட மாதத்தினுடைய முதல் நாள் ஸ்தோத்திர ஜபம் எல்லாம் அப்படி வைக்கிறோம் இல்லையா? அப்போ அமாவாசை என்று இதுல சொல்லப்படுகிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை தமிழ் அமாவாசைனா கடைசி நாள் தானா? எப்படி எனக்கு தெரியல, ஆக்சுவலா தெரியல. அமாவாசைனா நமக்கு என்ன தெரியும்? பயங்கர இருட்டா இருக்கும், பேய் பிசாசு எல்லாம் பயங்கரமா இது பண்ணும், அதனால ஜெபம் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம்ல. அமாவாசைக்கு ஃபாஸ்டிங் போடுறது, எப்படி சூனிய மந்திரம் எல்லாம் பண்றது, அந்த மாதிரி. அமாவாசை அப்படின்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீப்ரூ கேலண்டர்ல அமாவாசை அப்படின்னு சொல்றது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுடைய அர்த்தம் நியூ மூன் டே அல்லது மந்த் பிகினிங், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் என்று சொல்லி அர்த்தம். அப்ப அது விசேஷ நாளா அப்படின்னா, மந்த் பிகினிங் விசேஷ நாள், ஜபிக்கிறதற்கு, கடந்த மாதத்திற்காக ஸ்தோத்திரம் பண்றதற்கு, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது சரி. அப்ப இது அப்படி ஒன்றும் ஸ்பெஷல் டே கிடையாது. அர்த்தம் என்னன்னா, விட்டுக்கோங்க, ஸ்பெஷல் டே கிடையாது. நீ எதுக்கு தேவனுடைய மனுஷனை பார்க்கறதுக்கு போற அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவரு கேட்கிறாரு. அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துல போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். இல்ல, அவ இன்சிஸ்ட் பண்றா, எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி, ஹஸ்பண்ட இன்னும் சொல்லலை, அதாவது இந்த காரியத்தை. கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனார். கர்மேல் பர்வதம் என்பதும் பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்குக்கும் அதுக்கும் அதிக டிஸ்டன்ஸ் கிடையாது. ஃபியூ மைல்ஸ் தான், மேபி 10 மைல்ஸ் ஆர் 20 மைல்ஸ் அப்படிதான் இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. கர்மேல்ல என்ன விசேஷம்? கர்மேல் பர்வதத்துல தான் பாத்தீங்கன்னா எலிசா கர்த்தரே தேவன் என்பதை அவர் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காண்பிச்சார் இல்லையா? கர்மேல் பர்வதத்திற்கு தேவனுடைய மனுஷத்துக்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியால் வருகிறாள். சுனேமியால்னா அந்த ஊரை சேர்ந்தவர். சில இடத்துல சிலதுக்கு பேர் இருக்காது. இப்போ கேயாசிக்கெல்லாம் பேர் இருக்கு, அவனுடைய பேரு. சில இடத்துல சில கேரக்டர்ஸ்க்கு பேர் சொல்லப்பட்டிருக்காது. அது பெரிய பிரச்சனை கிடையாது. என்ன, அவ பார்த்தீங்கன்னா சூனேம் ஊர்ல காணப்பட்டபடினாலே, அந்த ஸ்திரீயானபடினால அவளை சூனேமியாள் என்று அவன் என்ன பண்றான், சொல்றான். அப்போ அந்த ஊர்ல வேற யாரும் எலிசாவை ஏற்றுக்கொள்ளவோ வரவேற்கத்தக்கவர்களோ அப்படி யாரும் இருந்திருக்க மாட்டாங்க போல. அப்ப சூனேமியாள்னா எலிசாவுக்கு தெரிஞ்சது யாரு? இந்த லேடி தான் பாத்தீங்கன்னா தெரியும். சரி, சூனேமியாள். சூனேமித்தியாள்ன்றது வேற. உன்னத பாட்டில் நீங்க கேட்பீங்களே சூனேமித்தியாள், இல்ல அது வேற. என்ன, இந்த இவ கிடையாது அது. சரி, இது சூனேமியாள். 26, நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றார். அவள் வேலைக்காரன்ட்ட கேசிட்ட சுகம்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அது பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா பாத்தீங்கன்னா எலிசா எடுத்துக்கிறாரு. இப்ப எலிசாவுடைய பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா
எலிசா வந்து ரொம்ப அப்செட் ஆகி தேவன்ட்ட என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஏன் இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செய்து ஒரு அற்புதத்தை செய்து ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க, அவ இந்த இப்ப துக்கத்தோடு கூட அவள் என்னை நோக்கி ஓடி வருகிறா, இந்த நேரத்துல கர்த்தர் ஏன் இதை வந்து எனக்கு வெளிப்படுத்தாம இருந்தீங்க அப்படின்ட்டு கர்த்தர்ட்ட என்ன பண்ணலாம், சண்டை பிடிச்சிட்டு நிக்கலாம். ஆனா அவன் என்ன பண்றான், அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறான். என்ன அப்படின்னா, இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தல. இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்கள்ல சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தாம இருக்க கூடும். அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். அதுக்காக வந்து ஏன் என்கிட்ட சொல்லல, ஏன் இது பண்ணல, அவங்க மூலமா ஏன் சொன்னீங்க, இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. அவர்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுவாரு. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன், பெரிய மிராக்கிள்லாம் செய்யறதான ஒரு தீர்க்கதரிசி, அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு கர்த்தர் எனக்கு வந்து இதை மறைச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். அது அவளுடைய ஆத்மா துக்கமா இருக்கிறது, நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு கேஎஸ்கிட்ட சொல்லிட்டு கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா. இது வந்து அந்த துக்கத்தின் மிகுதியினால உண்டாகிறதான புலம்பல். ஏன் அப்படி சொன்னா, அவர் சொன்னாதான். ஆனா அதுக்கப்புறம் அந்த அதே மாதிரி அந்த ஒரு உற்பத்தி காலத்துல பிள்ளையை ஆண்டவர் கொடுத்த போது மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், களி கூறுதல் எல்லாம் அந்த குடும்பத்துல உண்டாயிருக்கும். ஆனா இப்ப இந்த குழந்தையை இழந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி, நான் வந்து கேட்டேன்னா நீரே தானே சொன்னீங்க எனக்கு வந்து ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு, ஆனா இப்ப இழந்ததான துக்கம் அதை விட பெருசா காணப்படுதே என்று சொல்லி அந்த துக்கத்திலே அவள் புலம்புகிறதான காரியம் வழியா அதற்கு வேற மாதிரியான ஆழமான மீனிங் அதுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அபத்தம் என்று சொன்ன வார்த்தை அது அபத்தம் கிடையாது, லை, பொய் அப்படின்னு சொன்ன வார்த்தை பொய் கிடையாது. ஏன்னா எலிசா சொன்ன மாதிரியே ஒரு உற்பத்தி காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைய ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். அந்த குமாரனை அவள் அணைத்து கொண்டாள் என்பது உண்மை. அவளுக்கே நல்லா தெரியும் இது அபத்தம் அல்ல அப்படின்ட்டு. இப்போ வந்து அதை ஏன் சொல்றா, நான் கேட்கல, நீரே பார்த்து கொடுத்தீங்க, கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணாங்க, ஆனா அந்த பிள்ளையை எடுத்தோன்னே முன்னாடி இருந்ததை பார்க்கலாம் இப்போ வந்து துக்கம் தாங்க முடியாத அளவுக்கு காணப்படுது என்று அந்த துக்கத்தினுடைய வெளிப்பாடாக என்ன பண்றா, அதை வந்து சுட்டி காண்பித்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின பிளஸ்ஸிங்க்கு முந்தின காரியத்தை சுட்டி காண்பித்து அவள் பேசுகிறாள். அதுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். எலிசாவும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. இவ பாவம் தன்னுடைய துக்கத்துல இவ புலம்புறா என்று எலிசா வந்து அறிந்திருக்கிறார். அதனால ஒன்னும் சொல்லல. ஏன்னா இப்ப பேசுறேன்னா என்னெல்லாம் பேசலாம், எலிசா நீ அப்படிதான் சொன்ன, ஆனா உடனே ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரா இல்லையா, அடுத்த மாசம் அடுத்த வருஷமே எவ்வளவு பெரிய ஆசை, இப்படிலாம் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா எலிசா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இவள்கிட்ட பேசுறது அர்த்தமற்ற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை பேசாம அவளுக்கு என்ன வேணுமோ அதை குறித்து பேசுறாரு. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டி கொண்டு, வேற ஒண்ணும் இல்ல, ரெடியாகி போன்னு அர்த்தம், இடையை கட்டி கொண்டு ரெடியாகி கிளம்பி போ, என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். ஒரு ரொம்ப கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன். என்னன்னா, நீ கிளம்பி போ, என்னுடைய தடியை உனக்கு தரேன், அதை நீ எடுத்துட்டு போ, வழியிலே ஒருவனை சந்தித்தாலும், இந்த தடி என்பதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்குமே தரமாட்டாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து யோசிக்கலாம், அது என்ன பயங்கரமான முக்கியமான காரியமா அப்படின்னா அப்படின்னு அல்ல. அதற்கு ஒரு சிம்பாலிக்கான மீனிங்கும் அர்த்தமும் அதற்கு காணப்படும். எப்படி ராஜாவுடைய செங்கோலை யாருக்காவது கொடுத்துருவாரா, கொடுக்க மாட்டார்ல. அதை யாரும் டச் பண்ணவும் கூட யூஸ் பண்ணவும் கூட. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியினுடைய அந்த வஸ்திரம் வந்து காணப்படுது பாத்தீங்களா, அந்த அங்கி, வஸ்திரம்னா அந்த நார்மல் ட்ரெஸ், அதுக்கு மேல ஒரு அங்கி மாதிரி பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அதையும் இந்த கோல் இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கொடுக்கவே மாட்டாங்க ஆக்சுவலா. அப்ப இவன் என்ன சொல்றான், அந்த தடியை உன் கையில பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுவழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ இவன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. ஆனா பிள்ளையின் தாய் என்ன சொல்றான்னா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, நீர் வந்தாதான் இந்த காரியம் நடக்கும். இந்த தடியை கொண்டு போய் அங்க ஒரு மிராக்கிள் நடக்கிறதான காரியத்தை வந்து அவ என்ன பண்ணல, அவ நம்பல. அவளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளை பிழைக்க வேண்டும் என்பதற்காக எலிசா வந்து வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், இல்லைன்னா நான் விட மாட்டேன், இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றா, அவ வந்து உறுதியாக காணப்படுகிறாள். கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை.
ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து ரிட்டர்ன் வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசாவுக்கு வந்து சொல்றான். அப்படின்னா இது என்ன அர்த்தம்? ஒருவேளை கர்த்தர் சொல்லாம தடியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அவரு? எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இது எலிசா இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் வித்தியாசமா இவர்கள் பண்ணுகிறதெல்லாம் வந்து நீங்க அதை ஒரு பிரசிடென்ட்டா நீங்க எடுத்துக்க கூடாது. இப்போ அதுக்கப்புறம் ஒன்று குணமாக்குறது கூட என்னன்னா, அவன் மேல விழுந்து என்ன பண்ணுவான், குணப்படுத்துகிறது, உயிரோட எழுப்புறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றாரோ, என்ன ஏவுதலை கொடுக்குறாரோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, செய்கிறதான காரியம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட்னு என்ன அர்த்தம்? அது இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடக்காத காரியம். அதை ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கொண்டு வருகிற நாட்கள்ல எல்லாரும் அதே மாதிரி செய்யலாமா அப்படி சொன்னா அது அர்த்தம் இல்லை. அந்த நேரத்துல கர்த்தர் வந்து எப்படி சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இப்ப முன்னாடி நான் சொன்னதை போல ஒருவனுடைய குருடான கண்களை அந்த சுகப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தை போதும்ல, ஒரு வார்த்தை போதும், தொட்டா போதும். அடுத்து ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா செய்யறது சேர் உண்டாக்கி, அது எப்படி எச்சில் விழுந்து சேர் உண்டாக்கி அதை கண்களில் வந்து பாத்தீங்கன்னா தடவி பூசி போய் சிலோவம் தானே, சிலோவம் குளத்துல கழுவு அப்படின்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி செய்யல. இயேசு கிறிஸ்துவே வந்து பாத்தீங்கன்னா குருடனை குணமாக்குறது வேற மாதிரிலாம் குணமாக்கி இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒரு பிரசிடென்ட். இது வரைக்கும் அப்படி இல்லை, ஒரு முன்னுதாரணம்னு சொல்ல வரல நான். இது வரைக்கும் நடக்காததான விதத்திலே இந்த காரியம் நடந்திருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அப்படியே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் கிடையாதுல்ல, அது மீனிங்லெஸ் ஆயிடும். அப்ப இந்த அற்புதங்கள், இந்த அடையாளங்கள், இவைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர்கள் செய்தது அல்லது கர்த்தர் செய்ததான அந்த காரியத்துக்கெல்லாம் அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் செய்யறது கர்த்தர், குணமாக்குறது கர்த்தர், கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்து அதை செய்தார்கள், கர்த்தர் எப்படி உணர்த்தினாரோ அதை செய்தார்கள் ஒழிய அந்த விடுதலை ஆகும்போது என்ன நடந்துச்சுன்றதை பார்த்து அதை நம்ம எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முக்கியமான அடிப்படையான விசுவாசத்தையும் கர்த்தர் தான் இதை செய்கிறார் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்றோம், மிஸ் பண்ணிடுவோம். இப்போ இது ஒன் டைம் ஈவெண்ட். என்ன அப்படின்னா, வெண்கல சர்ப்பத்தை வனாந்திரத்துல உயர்த்துவது வந்து ஒரு ஒன் டைம் ஈவெண்ட். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக என்ன பண்றாரு ஆண்டவர் அதை செய்கிறார். அது சிம்பாலிக்கா ஒன்றை குறிக்கலாமே ஒழிய இதை பிரசிடென்டா எடுத்து ஒரு மனுஷன் வந்து விடுதலையாக இருக்கு இதை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா ஆண்டவரை விட்டு வழி விலகினவர்களாக, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக, வேறொன்றின் மேல விசுவாசத்தை வைக்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அதுதான் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங். என்னன்னா அவர் வந்து அப்படி பண்ணார், அதே மாதிரி இப்படி பண்ணா வந்து குணம் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கற்றுக்கொள்கிறது அர்த்தமற்றதான ஒரு காரியமாய் காணப்படுது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், செங்கடலை பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, கோலை வந்து நீட்டு அப்படின்னு சொன்னார். அப்ப கோலை நீட்டுனா செங்கடல் பிழைக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடக்கிறதான ஒரு பிரசிடென்ட்டா எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீட்டுனா வந்து இதாகும் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கா? அதே மாதிரி கண்மலையை பார்த்து பேசுனாரு, ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அடிக்க சொல்றாரு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட்டா எடுத்துக்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, நீங்க போக முடியாது. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர்கிட்ட நீ போக வேண்டும் என்பதை பாத்தீங்கன்னா வேதம் வந்து கற்றுக் கொடுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரே மாதிரியான யுத்தம் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து போ அப்படின்னு சொல்றாரு, இன்னொரு முறை அதே சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் திரும்ப வரும்போது தாவீது கேட்கும்போது நீ போகாதன்றாரு. போகாத, நீ போய் அங்க மறைஞ்சிட்டு முசுக்கட்டை செடிகளுக்கு நடுவில் நான் வந்து கடந்து போகும்போது ஒரு சத்தம் உண்டாகும், அந்த சத்தம் உண்டாகும் போது நீ போ அப்படி சொல்ற. எதுக்கு? நீ உன்னுடைய வேகத்தை இங்க காமிக்காத, பொறுமையா இரு, ஏன்னா இப்ப போனா தோத்துருவ, ஏதாவது இருக்கலாம்ல. ஆனா அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. என்ன அதுல இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, எவ்ரி டைம் யூ டிபெண்ட் ஆன் காட். ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ என்ன பண்ணு, அன்னைக்கு இப்படி செய்தாரு அதே மாதிரி எனக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை என்ன பண்ண உன் கரத்துல எடுத்துட்டு நீ வந்து என்ன பண்ணாத, ஒரு காமன் பேட்டர்னா அதை என்ன பண்ணாத, நீ உண்டாக்காத. அப்போ இந்த ஹீலிங்க்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இவர்கள் செய்கிறதுல ஏன் இவ்வளவு வித்தியாசங்கள் காணப்படுது அப்படின்றது நமக்கு புரியணும். அதை நம்ம பேட்டர்னா என்ன பண்ணக்கூடாது, அதை எடுத்துக்கொண்டு அதை பெஞ்ச் மார்க்கா செட் பண்ணக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி போனா. சரி, இவன் போனா இவன் வந்து இந்த
இவருடைய இந்த தடியினால சொன்ன மாதிரியே தான் செஞ்சிருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்கல. இது வந்து அது எலிசா வந்து தவறா சொல்லிட்டாரு அப்படின்றத நான் வந்து அப்படி பார்க்கல. எப்படி பார்க்குறேன்னா, முன்னாடி நீங்க ஒரு காரியத்தை சொல்லும்போது இந்த மிராக்கிள்ஸ்ல வந்து இவர்களையெல்லாம் இன்வால்வ் பண்றதை நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல வந்து கேஆசி இன்வால்வ் பண்றாரு. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து கேட்கிறா. அவ வந்து பிள்ளையினுடைய சுகத்துக்காக வந்திருக்கா. சுகம் என்பதை பார்க்கிலும் அவன் வந்து ஜீவன் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவ வந்திருக்கிறா. இப்போ வந்து இவ வந்து இதை கம்ப்ளீட்டா விசுவாசிக்க மாட்டேன்றான். எதை இந்த தடியை கொண்டு போயிட்டு குணப்படுத்துறத அவளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. யார் தான் வரணும்? எலிசா வந்தா ஏதாவது நடக்கும் அற்புதம் அப்படின்ட்டு அவ வந்து டெஸ்பரேட். அதனால அவளை வந்து நம்ம வந்து குறை சொல்றதுல அங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அவ வந்து விசுவாசிக்கல. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, எலிசா அங்கே புறப்பட்டு வந்தபடினால தடியினால இந்த உண்டாகிற சுகம் வந்து அது வந்து அர்த்தம் கிடையாது. அது வந்து அவளுடைய அவிசுவாசத்தை அது குறிக்கிறது. அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்த வேண்டியதான சூழ்நிலை அந்த இடத்துல உருவாயிடுது. புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்ப்பீங்க, ஒரு சிறுபெண் வந்து வியாதியாய் வந்து காணப்படும் பொழுது அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகள் அவ. அப்ப அந்த பிள்ளையை வந்து குணமாக்குறதற்காக இயேசுவானவர் இடத்துல, இயேசுவானவர் ரொம்ப பிஸியா வந்து பாத்தீங்கன்னா பெரும் கூட்டத்தோட டிராவல் பண்ணிட்டே இருப்பார். பேசிக்கிட்டே வருவார், குணப்படுத்திட்டே வருவார். அந்த இடத்துல தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீலாம் வருவான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், வந்து இவரை ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணுறான். ஏன்னா அவன் டெஸ்பரேட், அவனுக்கு வந்து உடனே இந்த காரியம் நடக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தொந்தரவு பண்ணுவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவால் உடனே போக முடியாத அளவுக்கு கூட்டமும் நெருக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காணப்படும். அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலைக்காரன் அங்கேருந்து வருவான். ஜெபாலய தலைவனுடைய வேலைக்காரன் வந்து, போதகரன் நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா இறந்து போயிட்டா விட்டுருங்க. உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவார், பயப்படாதே அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், ஜெபாலய தலைவன்ட்டு ஆண்டவர் பேசிட்டு அங்கே என்ன பண்ணுவார், போய் அந்த பிள்ளையை வந்து எல்லாரும் அழுக தொடங்கியிருப்பாங்க, இதாக இருக்கும், எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு ப்ளஸ் பிள்ளையினுடைய பெற்றோரை மட்டும் உள்ள வைத்துட்டு அவளை பார்த்து நீ வந்து சிறுபெண்ணே எழுந்துரு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலவீனமாக அதே சுகவீனமாக காணப்படுறான்ட்டு என்ன பண்ணுவான், ஆளை வந்து அவன் அனுப்புவான். அப்போ இயேசு கிறிஸ்து பயங்கர ரெக்கமெண்டேஷன்லாம் கூட இருக்கவங்களாம் பண்ணுவாங்க, அவன் வந்து ரொம்ப நல்லவன், நமக்கு ஜெபாலயம்லாம் கட்டி கொடுத்துருக்கான், அவன் வந்து ஒரு பக்திமான், அதனால நீங்கள் அவனுக்கு தயவு பாராட்டுறது நல்லது அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் கூட இருக்கவங்களாம் கொடுப்பாங்க. ஒருவேளை அப்போஸ்தலர் சீஷர்கள் கூட அதை கொடுத்துருப்பாங்க, நீ போய் வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், போக எத்தனைப்படுவார். அவர் வந்து அந்த வீட்டுக்கு போய் அந்த வேலைக்காரனை குணமாக்கறதுக்கு போவார். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவன் வந்து சொல்லுவான் என்ன அப்படின்னு சொன்னால், நூற்றுக்கு அதிபதி, நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதற்கு நான் பாத்திரம் அல்ல, பாத்திரவான் அல்ல, அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போ அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு டீச்சிங்லாம் கொடுப்பார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணலை, பாரு எப்படி அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நீ போ, உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கான்னு சொல்லுவார். அப்போ இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் அங்கே வந்து தான் தொடணும், இப்படிதான் தொடணும், இப்படிதான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அவருடைய வார்த்தை எங்கிருந்து வேணாலும் வரும்பொழுது, அவர் சமீபத்தில் காணப்பட்டாலும் சரி, தூரத்தில் காணப்பட்டாலும் சரி, அற்புதம் நடக்கும். உண்மைதானே அது? அதே போல எலிசாவினுடைய அந்த தடியை கொண்டு போய் அங்கே கேஎஸ்சி வைத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவன் உயிரோடு எழுந்திருக்கும் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தாயால், அந்த ஸ்திரீயால் அதை வந்து விசுவாசிக்க முடியல. எலிசா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விரும்புகிறா. ஆனப்படினால இந்த அற்புதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எலிசாவினுடைய தடியை அவன் மேல் வைக்கிறதுனால நடக்கவில்லை. இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். நமக்கு ஒரு சின்ன டீச்சிங் காணப்படுது. சரி, 32. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை தன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவரையும் பின்னாக அவன் கதவை பூட்டி, உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படுபடியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான்.
அப்போது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். இது பாத்தீங்கன்னா அடுத்த இந்த மிராக்கிள் பாத்தீங்கன்னா இதுல சம்மரைஸ் பண்ணி அதை எழுதியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நல்லா புரியுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? புரிஞ்சுதா? லேர்ன் பண்ணீங்களா? மிராக்கிள்ஸ் எப்படி வேணா நடக்கும். ஆனால் செய்யறது பாத்தீங்கன்னா கர்த்தர் தான். தனியா ஒரு மனுஷன் அந்த காரியத்தை செய்யறதுல அந்தந்த நேரத்துல கர்த்தர் எப்படி உணர்த்துகிறாரோ, ஏவுகிறாரோ, கைட் பண்றாரோ, அல்லது பேசுகிறாரோ, சொல்லுகிறாரோ, அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த ஊழியர்கள் செயல்படுகிறார்கள். அற்புதம் நடந்தது. அந்த மகிமை பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு மட்டும்தான். ஆனபடினாலே அதை ஒரு விதமாக நம்ம பிரசிடென்ட்டா நம்ம அதை எடுக்காம கர்த்தர் மேல விசுவாசத்தை வைக்கிறதும், அவரிடத்துல கேட்கிறதும், அவர் என்ன கைட் பண்றாரோ அதன்படி செய்கிறதும் பாத்தீங்கன்னா முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 38. எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். அது என்ன கூழ் காய்ச்சுன்னு சொன்னா போதுமே, அது என்ன பெரிய பானையை அடுப்புல வைத்து? என்ன எல்லாருக்கும் சாப்பாடுன்னு அர்த்தம். இன்னைக்கு கூட கஞ்சி காய்ச்சறதுக்கு என்ன சைஸ் வேணும் பாத்திரம் கேட்டுட்டு இருந்தார் நேத்துல இருந்து. அங்க இருக்கிற பாத்திரம் போதும் இத்தனை பேருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் போய் செக் பண்ணிட்டு இந்த பாத்திரம் பத்தாது. அப்ப அங்க கூழ் காய்ச்சிக்கிறதான அவர்கள், ஏன்னா எல்லாருமே தீர்க்கதரிசி, இன்னொரு பக்கம் எல்லாருமே ஊழியர்கள், அப்படித்தானே? அப்ப அவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா பெரிய பானையை வச்சுன்னா இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு இல்லைன்னா வெளியே வேற யாரையாவது கூப்பிட போறாங்களா தெரியாது. ஆனா பெரிய பானையை வச்சு நீ அடுப்புல கூழ் காய்ச்சு அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. ஒருவன் கீரைகளை பறிக்க இருந்திருக்கும், நிறைய பாத்திரங்கள் இருக்கும். அதுல பெரிய பாத்திரம்னா அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தெரியுமா இருக்கும் இல்லையா? சரி. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கும்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து அவைகளை அறிந்து கூழ்பானையில் போட்டான். அது என்னதென்று அவர்களுக்கு தெரியாதது. அந்த காலத்துல கூழ் அப்படிதான் காய்ச்சணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ரெடியா பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கிறதுனால நம்ம வாங்கிட்டு அப்படியே போட்டுக்கிறோம். அன்னைக்கு கூழ் காய்ச்சணும்னா போயிட்டு வெளியில போய் கீரை என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு வரணும். பருப்பு வகைகள், உளுந்து, என்ன கூழ் காய்ச்சணுமோ அதை கொண்டு வரணும். ஸோ அது என்ன பேய் கும்மட்டி காய்? எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன், முடிச்சிடறேன் நான். பேய் கொம்மட்டி காய்னா என்ன? ஒண்ணும் இல்லை, பாய்ஸ்னஸ்னு அர்த்தம். சிலதெல்லாம் பேய் இதுன்னு சொல்றோம்ல, அது அப்படின்னா ஈவல், அது சாப்பிட தகுந்தது அல்ல, உகந்தது அல்ல அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். கொம்மட்டிக்காய் சாப்பிடலாம், பேய் கொம்மட்டி சாப்பிடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு இதுல நாலேஜ் கம்மி தான். இதே பாத்தீங்கன்னா ஒரு அனிமல் வந்துச்சுன்னா அது நிச்சயமா என்ன பண்ணாது, நமக்கு சொல்லுவோம் நமக்கு எல்லாம் 6 அறிவு இருக்கு, அதுக்கு இத்தனை அறிவு தான் அப்படி சொல்லுவோம். ஆனா அது பாய்சனை என்ன பண்ணாது, சாப்பிடவே சாப்பிடாது. ஆனா இதெல்லாம் நமக்கு பார்த்தோன்னா பாய்சனா என்னன்னு தெரியாது. நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி இது சாப்பிட தகுந்தது, சாப்பிட தகுதியற்றது என்று சொல்லி அதுக்கப்புறம் அதுல எடிபிள்னு எழுதி கடையில் விற்கிறனால நம்ம விற்க வேண்டியது இருக்கும். இதுதான் வித்தியாசம். என்ன அப்படின்னா சில இதுல நமக்கு நாலேஜ் கம்மி, அது என்ன பண்ணணும், நம்ம ஒத்துக்கணும். அதுல அனுபவம் உள்ளவர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ, எப்படி சொல்றாங்களோ அப்படி என்ன பண்ணணும். இப்ப அங்கேயே ஒரு பக்கத்துல ஒரு தாத்தா கீரை பறிச்சுட்டு இருந்தாருன்னா அவர் சொல்லுவாரு, டே இதை பறிச்சுட்டு போயிட்டு அதுல போட்டோன்னா செத்துருவாடா, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்போ பாத்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம அதை கொண்டு போனா எப்படி இருக்கும்? இவரு தீர்க்கதரிசி தான், அவர் வேறு தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இவர்கள். ஆனா பேய் கொம்மட்டிக்கும் கொம்மட்டிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சிலதுல பாத்தீங்கன்னா நமக்கு புவர் நாலேஜ் தான் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாதான் என்ன பண்ண முடியும், அதுல நம்ம வளர முடியும், அல்லது தெரிந்து கொள்ள முடியும். அதான் நம்மை தாழ்த்துகிறதான காரியம் அது. சரி, 40 வசனம். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழியில் எடுத்து, அப்படியானால ஜனங்களுக்கு வார்த்தார்கள்னா தீர்க்கதரிசியின் புத்திரர் இல்லாம இன்னும் சிலருக்கும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்துன்னு சொல்றாரு. இப்ப பைபிள்ல சொல்றதான ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதாவது ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் உண்டு. அந்த நேரத்துல நமக்கு அது புரியாம இருக்கலாம், ஆனா நிச்சயமாக
அதுக்கு ஒரு கருத்து இருக்கும். பார்த்தார்கள், அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்றார்கள். அதாவது இது வந்து பாய்சன், வந்து சாப்பிட்டா இறந்து போயிடுவோம் அப்படின்ட்டு. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிட்டு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அற்புதம். இது என்ன வந்து பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் வந்து இதுல வந்து இது பேய் கொமட்டின்னு இப்ப தெரிஞ்சிருக்கும், ஏதோ விஷம் கலந்துருச்சுன்னு தெரியும். இப்போ வந்து இதுல போயிட்டு மாவை போடு அப்படின்னு சொன்னா போட்டாலும் அதை சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் வரும் இல்லையா? அப்போ வந்து பயங்கரமான விசுவாசம் வேணும், கீழ்ப்படிதல் என்பது வேணும். அப்ப இந்த மிராக்கல்ஸ்க்கு பின்னாலாம் ஒரு காரியம் காணப்படுது. என்னன்னா, விசுவாசமும் கீழ்ப்படிதலும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஃபாலோ பண்றோம்னா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியறதுக்கு அடிப்படையாக விசுவாசம் வேண்டும். ஆனால் அதை மேலோட்டமா நீ பார்த்தனா இது வந்து சான்ஸே இல்லை அப்படின்ட்டு. திரும்பவும் வாசித்து பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் மாவை வந்து கொண்டு வர சொல்றாரு. என்ன மாவுன்னெலாம் இங்க சொல்லல. இப்ப இவர்கள் யாரதான் இப்ப ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும்? கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை எலிசா பேசுகிறார் என்று ட்ரஸ்ட் பண்ணா மட்டும்தான் இவர்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு, கூழ் கிடைக்கும். இல்லைன்னா இந்த கூழை என்ன பண்ணணும், அவ்வளவு கூழையும் வந்து கொட்டணும், வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அப்ப இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காரியம். அப்புறம் அதுல அந்த பானையில தோஷம் இல்லாமற் போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. பின்பு பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன், அதாவது அது இடம் பேர் என்ன, பாகால் சலீஷான்றது ஒரு இடம். ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையிலிருந்து அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். இது நார்மல். தேவனுடைய மனுஷனை பார்க்கும்போது அவர்கள் காணிக்கையை கொண்டு வர்றது வந்து ரேர். பணம் தான் கொண்டு வர மாட்டாங்க அந்த நாட்களில். என்ன பண்ணுவாங்க, வேற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் கொண்டு வந்திருக்கான், அனுப்பிச்சிருக்கான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு அப்படின்னு சொல்றான். அது அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்ப இவர் பாட்டுன்னு ஏதோ அடிச்சு விடுற மாதிரி நமக்கு தோன்ற போல இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து இந்த காரியத்தை சொல்லுகிறபடினால, இந்த வார்த்தை எழுதலைன்னா நமக்கு எலிசா அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு அவன் செயல்படுகிறதை போல நமக்கு காணப்படும். அப்படி அல்ல, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் சொல்லி என்ன பண்றான், அவன் பேசுகிறதான வார்த்தைகளை காணப்படுது. அப்படியே கர்த்தர் வந்து செய்தது போல புதிய ஏற்பாட்டில் இருக்கும்ல, இந்த 5000 பேருக்கு போஷித்ததை போல. அது வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு அற்புதம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக, அப்ப திரும்பவும் இந்த இடத்துல என்ன வருது, விசுவாசம். இது கர்த்தருடைய வார்த்தை என்றும் அதை எலிசா பேசுகிறான் என்றும் அந்த வேலைக்காரன் விசுவாசித்து இதை போய் என்ன பண்ணும், கொடுக்கணும். முறுமுறுத்துக்கிட்டே, இத்தனையோண்டு அப்பத்தை எப்படி 100 பேருக்கு கொடுக்கறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் அங்க எடுத்து வைக்கும் போதே போச்சு நமக்கு வராது, நமக்கு இது கிடைக்காதுன்னு வச்சிருந்தாருன்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது, அந்த அற்புதம் நடந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எலிசா சொல்லியிருக்கான், அப்படினால அது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இங்க 2வது ஆப்ஷன்லாம் கிடையாது. தடியில வந்து 2வது ஆப்ஷன் காணப்படுச்சு. ஏன்னா அனுப்பிச்சாச்சு, ஆனா விட மாட்டேன்றா, நீர் வந்துதான் ஆகணும்னா எலிசா வந்து புறப்பட்டு பின்னாடியே என்ன பண்றா, அவளோடு கூட எலிசாவும் வராரு. அங்க வந்து வித்தியாசம், இங்க வந்து வேற மாதிரி இருக்கு. அதனால இது எப்படி விட்டுருவோம். நம்மளுடைய லேர்னிங் என்னன்னா, விசுவாசமும் கீழ்ப்படிதலும். அது கர்த்தருடைய வார்த்தை என்று நம்பினால் நிச்சயமா அதற்கு கீழ்ப்படியும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் நடக்குது. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. சரி, ஓகே. ஏதாவது கேள்வி இருக்கு அதுல?